அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் உங்களுடைய தலையெழுத்து ஆயுத எழுத்தால் மாற்றப்படும். தகரத்தினை தங்கமாக மாற்றப் போகிறது யோகம், நேரம், கிரகம். ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தினையும் பொருளாதாரத்தினையும் மாற்றக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவு நிச்சயமாக அவசியமான பதிவாக இருக்க போகுது. இது பொது பலன் அல்ல, உங்கள் ஜாதகப்படி நடக்க போகின்ற நிஜ பலன். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே, வாழ்க்கையில் எதிரி, கடன், நோய், விபத்து, கஷ்டம், நஷ்டம், துரோகம், தோல்வி, சூழ்ச்சி இவை அனைத்தையுமே நாம் சந்திக்கும் போது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரே வார்த்தை, நம்ம என்ன செய்கிறது, எல்லாம் நம்ம தலையெழுத்துப்படி தான் நடக்கும். எழுதிய எழுத்தினை மாற்றவா முடியும், அது நடந்து தானே ஆகும் அப்படின்னு புலம்பி தள்ளுவோம். அப்படிப்பட்ட தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த விஷயத்தில் பிரச்சனைகளும் சங்கடங்களும் கஷ்டங்களும் ஒரு லாக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும், நடக்கும். அதை பார்த்தோம்னா முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் வாக்குங்க. வார்த்தையால் கொடுக்கக்கூடிய விஷயம், வார்த்தையால் நடக்கக்கூடிய விஷயம், நீங்கள் கொடுத்த வாக்கினால் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம், இது ரொம்பவே நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில். விட்ட வார்த்தையால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. பிள்ளைகள் வழியில் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. கார், வண்டி வாகனத்தால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் சில பொறுப்புகளை நீங்கள் தூக்கி சுமந்து அதனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அதில் எப்படி சொல்லலான்னா, உங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, உங்கள் கூட பிறந்தவங்க செய்ய வேண்டிய கடமை, அதை நீங்கள் உங்கள் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அதனால் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பொறுப்பாக இருக்க வேண்டிய விஷயத்தில் அவங்க பொறுப்பு இல்லாமல் போனதுனால அந்த விஷயத்தை நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதனால் கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். மேலும் உங்கள் குடும்பத்துக்கு உரிய தங்க நகை விஷயத்திலையும் பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த விதத்தில் கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகளை சந்திக்க அதிக வாய்ப்பு இருக்குது. தலையெழுத்துங்கிறது இந்த விஷயத்தில் 100% வேலை பார்க்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் லாபம், வெற்றி, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், மிகப்பெரிய கோடீஸ்வரராக வரக்கூடிய ஒரு யோகம், இவை அனைத்தையுமே வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரகம் இருக்குங்க. அது யாரும் இல்லை, உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. அந்த ராசி அதிபதி குரு பகவான் 2ஆம் வீட்டில் மகர ராசியில் நீசமடைகிறாரு. அதனால தான் உங்களுக்கு இப்படிப்பட்ட துயரம், பிரச்சனைகள்லாம் குடும்ப ரீதியான விஷயத்தில் நடக்குதுங்க. மேலும் உங்கள் ராசி அதிபதி கடக ராசியில் உச்சமடைகிறாரு. ஒருவர் ஜாதகத்தில் எந்த கிரகம் மோசமான நிலையில் அமைந்திருந்தாலும் குரு ஒருவர் மட்டும் சரியான நிலையில் அமர்ந்து விட்டால் அனைத்து விதத்திலையும் அனைத்து விஷயத்தையும் சரி கட்டி அவர் உங்களை காப்பாற்றிடுவாருங்க. அப்போ குரு தான் உங்களுக்கு ஆயுதம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் தலையெழுத்தினை மாற்றக்கூடியவர் குரு தான். அப்போ அந்த ஆயுத எழுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆயுதமே அந்த குரு பகவான் தாங்க. இந்த ஒரு கிரகத்தால் பல நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்ட குரு பகவான் கடகராசியில் உச்சமடைகிறாருன்னு பார்த்தோம். அதனால தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், பூர்வீகத்தை விட்டு வெளியிடம் சென்று ஜெயிக்கிறது மற்றும் பெண்கள் தொடர்பால வேலை தொழில் அமைவது, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கறது மற்றும் கடல் கடந்து போகும்போது மிகப்பெரிய யோகத்தினை பெறுவது, உறவுகளை விட்டு தனித்து இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவது, இந்த விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம்னா வழிபாடு. ஏன்னா திக்கற்றவனுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. அப்போ தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் கஷ்ட நஷ்டங்களில் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தா குரு பகவான் சந்திரனுடைய வீடான கடகராசியில் உச்சமடைகிறாரு. அப்போ குருவாக வீற்றிருக்கக்கூடிய தெய்வங்கள், அதுவும் சில நிலவினை, சந்திரனை கொண்ட தெய்வங்கள்,
பெண் தெய்வங்களை வழிபாடு செய்யணுங்க. அப்போ காமாட்சி, மீனாட்சி, ராஜராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை 3ஆம் பிறை தினத்தன்று அல்லது பௌர்ணமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மன ரீதியான மற்றும் பண ரீதியான கஷ்டம் இந்த ரெண்டுமே சரியாயிடுங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய ஆயுத எழுத்தாக கிரகங்கள் இருக்குங்க. அப்புறம் என்ன, உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் உங்ககிட்ட இருக்கும்போது கவலையே பட வேணாம். வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்க முடியும், ஜெயித்திட முடியும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.